பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள்ளே அன்பாயிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நான் உங்கள் பாஸ்டர் ஆசீர். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 30 அதிகாரம் 8 வசனத்திலே கர்த்தர் என்னோடு கூட பேசினதுனாலே உங்களுக்கு அதை பகிர்கிறேன். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பணம், சொத்து, சுகம், வீடு, ஆஸ்தி எல்லாவற்றையும் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், பயப்பட வேண்டாம். உன் கண்ணீரின் நாட்களே மாறும், உன் பிரச்சனைகள் மாறும், உன் துக்கங்கள் மாறும். நீ சகலத்தையும் திரும்ப பெற்றுக் கொள்ளுவாய். நீ இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளுவாய். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களை தேற்றட்டும். 1 சாமுவேல் 30:8 தாவீது தன்னுடைய உடைமைகளை இழந்து போகிறான். தாவீது தனக்குண்டான மனைவி பிள்ளைகளை இழந்து போகிறான். தனக்குண்டான எல்லாவற்றையும் அமலேக்கியர்கள் கொள்ளையடித்துக் கொண்டு போனார்கள். பிசாசும் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான காரியங்களை கொள்ளையடித்திருப்பார். எல்லாவற்றிலும் கொள்ளையடித்து உங்கள் நிம்மதியை கெடுத்து உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி உங்களை அழுகையும் கண்ணீருமாய் விட்டிருப்பான். என் அன்பு தேவப்பிள்ளையே, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். நீ பயப்பட வேண்டாம். நீ என்னென்ன காரியத்தை இழந்தாய்? பணமா, பொருளா, சொத்தா, சுகமா? சமாதானத்தை இழந்தாயா? சந்தோஷத்தை இழந்தாயா? நிம்மதியை இழந்தாயா? வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயா? புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? அழுது கொண்டிருக்கிறாயா? உன் வேதனைக்கெல்லாம் ஒரு முடிவு வந்தது. நீ சகலத்தையும் என்றைக்கு திரும்ப பெற்றுக் கொள்வாய். அதி சீக்கிரத்திலே அந்த மகிமை உங்களை நிரப்பும். தாவீதை போலவே உங்களுடைய கண்ணீர் இருக்கிறது. தாவீதை போலவே இழந்து போன நிலைமையில, எல்லாவற்றையும் விட்ட நிலைமையில நிற்கதியாய் நிற்பீர்களே, வேதனைப்பட்டு கொண்டு நிற்கிறீர்களே, ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கிறீர்களே, இன்றைக்கு அந்த அழுகை களிப்பாக மாறும். நீங்கள் சகலவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். தாவீதுக்கு திரும்ப கொடுத்த கர்த்தர் பலமான கொள்ளையை கொடுத்தார். பாருங்கள், அவன் அமலேக்கியரிடத்திலே திரும்பவும் போய் அந்த தண்டினிடத்திலே புறப்பட்டு போய் அதை கொள்ளையடித்தான், அடித்து நொறுக்கினான், எல்லாவற்றையும் திரும்ப கொண்டு வந்தான். சுமார் 400 பேருக்கும் குறைவானவர்களையே வைத்து அந்த பெரிய யுத்தத்தை செய்தான். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொண்டான். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய சொத்து சுகங்களையும் கொள்ளையடித்துக் கொண்டு வந்தான். பாருங்கள், கர்த்தர் இன்றைக்கு அப்படிதான் உங்களுக்கு செய்ய போகிறார். கொள்ளையடித்தது மிக பயங்கரமான காரியமாயிருந்தது, மிகப்பெரிய சொத்தாயிருந்தது. எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொண்டான். அவர்களையே நிர்மூலமாக்கி தும்சம் பண்ணிவிட்டு வந்தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு நிற்கிறார். கடந்து போன நாட்கள்ல நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் இனி வருகிற நாட்கள்ல அல்லது இன்றைய ஆரம்பம், இன்றிலிருந்து நீங்கள் திருப்பிக் கொள்ள அதுக்காக ஆயத்தமாயிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். இழந்து போன எல்லாவற்றையும் தேடி கர்த்தர் உங்களோடு வருகிறார். பெரிய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் சமாதானத்தோடு இருங்கள். ஓகேவா? கர்த்தர் உங்களுக்கு பெரிய நன்மை செய்ய போகிறார். சந்தோஷமாயிருங்கள். இந்த யுத்தம் கர்த்தர் உங்களுக்காக செய்கிற மகா பயங்கரமான யுத்தம். கவலைப்படாதிருங்கள், நிம்மதியோடு இருங்கள். நீங்கள் இழந்து போனதை திரும்ப பெற்றுக் கொள்வது உறுதி. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இஸ்ரவேலின் புயபலமானவர், இஸ்ரவேலின் ராஜாதி ராஜா, இஸ்ரவேலின் சேனை தலகர்த்தர் உங்களுக்கு முன்பாய் இருக்கிறார். நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? எந்த தண்டுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களோடு இருந்து யுத்தம் செய்ய போகிறார். எல்லாவற்றையும் திரும்பிக் கொள்வீர்கள். அல்லேலூயா. தேவன் உங்களை மகிமைப்படுத்த விரும்புகிறார். சமாதானத்தோடு இருங்கள். அன்புள்ள இயேசப்பா, என் அன்பு பிள்ளைகள் இந்த காலை வேளையிலே, ஆண்டவரே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்கு தேவ சமாதானம் இறங்கட்டும். அவர்கள் என்னென்ன நன்மைகளை இழந்தார்களோ எல்லாவற்றையும் தேவன் திரும்ப கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறீர். இன்றைக்கே செய்யும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆமென், ஆமென்.